அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை அவசரமாக பகிருங்க. இவர் பேர் மோகன். இந்த ஐயா எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே தேரேகால்புத்தூர் அப்படின்ற ஒரு பஸ் நிலையத்தில் கால் அழுகிய நிலையில் ரொம்ப வலி வேதனையில் இவர் தினந்தோறும் இருக்கிறதா அப்பகுதியில் இருக்கிற ஒரு இளைஞர் மூலயமா நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியாக நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு இவரை முதல்ல முடி திருத்தம் பண்ணி குளிப்பாட்டி அவருக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி அவருடைய காலில் இருக்கிற அந்த கட்டெல்லாம் நம்ம அகற்றிட்டு அது பார்த்தா உள்ளார புழு சீலாம் வச்சு ரொம்ப அந்த கால் அழுகி போன நிலையில் இருந்துச்சு. உடனடியாக நம்மளால் முடிஞ்ச முதல் சிகிச்சையை அந்த இடத்துல அளித்தோம். அதை பிறகு அந்த இடத்துல யாருமே இவருக்கான எந்த சப்போர்ட்டுமே பண்ணவே இல்லை. யாருமே கிட்ட கூட வர மாட்டுறாங்க. காரணம் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனாலும் அவருக்கு தேவையான உதவிகளை நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்குறோம். இதுபோல் உள்ளவங்களை நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து ஒரு மனிதநேயத்தோடு ஒரு இரக்க குணத்தோடு இதுபோல் உள்ளவங்களை மீட்டெடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு எல்லாருமே முன் வரணும்னு சொல்லிட்டு தான் அந்த பதிவு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு உயிர் ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நம்ம எப்படி பதறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம். அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம சாப்பிடாமையே அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிற உலகத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்தில் யாரோ ஒருத்தர் எங்கேயே கிடக்கிறாரு, அவருக்காக நம்ம ஏன் அதை கண்டுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். தயவுசெய்து நமக்கு நடக்கிற விஷயந்தான் மற்றவங்களுக்கும் நடக்கும்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் முன் அவங்களுக்கான உதவிகளை செய்யுங்க. அது மட்டும் இல்லை, முதல்ல இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு நம்ம தெரியப்படுத்தும் போது சில வீடியோலாம் நாங்கள் அனுப்பினோம். ஆனாலும் அதுக்கான ரெஸ்பான்ஸு இல்லை, என்னன்னு தெரியல. ஆனாலும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை அந்த ஐயாவுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு வரோம். அந்த கால் முழுமையாக அழுகி போச்சுங்க. அந்த காலை அது உள்ளார அவ்வளோ புழு. அந்த புழுவை எடுக்கும்போது என்னால் கிட்டவே நிற்க முடியல. ஏன்னா கொதன்னு அந்த அவ்வளோ சலம் வச்சு அது பிரித்த பிறகு அந்த இடத்துலேருந்து எவ்வளோதோ ஒரு சலங்களுக்கு ஊற்றி